ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி வந்து 6:15 ஆகுதுங்க. ஏஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து திவானியாவுக்கு வந்து நம்ம வந்து எல்லா க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணணும். இது ஒரு காஃபிங்க. இது வந்து துர்க்கி காஃபின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில பேர் குடிப்பாங்க. ஒரு பாக்கெட்டு நம்ம வந்து இப்போ வந்து சாய்காவை ரெடி பண்ணிவிட்டு இந்த கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். டே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். டீ காஃபி ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓனரோட வண்டிங்க, லெக்ஸஸ் மாடலு. லெக்ஸஸ் வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2,18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து 22 டிகிரி செல்சியஸ். மணி வந்து 6:57 ஆகுது. ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியை வார்ம் அப் பண்ணிவிட்டு முதலாளி அம்மா வந்து இப்போ போயிட்டு கையெழுத்து போடுறதுக்காக போவாங்க அவங்களுடைய அலுவலகத்துக்கு. மேக்ஸிமம் இங்கிலீஷை தவிர்க்கலாம், ஏன்னா வீடியோ வேறு யாராவது பார்த்தாங்க அப்படின்னா முதலாளியும் இன்னும் தெரியாது முதலாளி அம்மாவுக்கு வீடியோ போடுறது. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம விஷயம்லாம் ஷேர் பண்ணுறானேன்ற மாதிரி யோசிப்பாங்க. அதனால் வந்து தமிழில் ஒரு சில வார்த்தைகள் வந்து தமிழே பண்ணிக்கலான்றதால தான் தமிழில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ முதலாளி அம்மா வந்து போயிட்டு கையெழுத்து போட்டு வருவாங்க 7 மணிக்கு ஒரு வாட்டி. அதாவது இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தில் முதல் நாள். ஸோ காலையில் 7 மணிக்கு போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மணிக்கு போவாங்க, 1:45, 2 அந்த மாதிரி 3 வாட்டி போயிட்டு கையெழுத்து போட்டு வரணும். ஸோ இப்போ வந்து குவைத் கவர்மெண்ட்டில் வந்து புதுசாக சட்டம் போட்டிருக்காங்க. அதாவது வந்து கையெழுத்தும் போடாமல் சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்கன்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2 கையெழுத்து இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து 3 கையெழுத்து மதியான டைம்லேயும் வந்து இப்போ வந்து அதாவது ஃபிங்கர் வைக்கணும். அவங்க ஃபிங்கர் தானே நம்ம கையெழுத்துன்னு சொல்கிறது, ஃபிங்கர் வச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி அட்டனன்ஸ் பண்ணால் தான் வந்து அவங்க வந்து சம்பளம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க போல இருக்குது குவைத்தில். அதனால் வந்து இதுக்கு முன்னாடிலாம் போகலங்க. நான் வந்ததுலேருந்து இந்த மாதிரி போயிட்டு கையெழுத்து போட்டுட்டுலாம் வரல. உடம்பு சரியில்லைன்ட்டு இருந்தாங்க போல இருக்குது. இப்போ தான் ஒரு 3 மாதமாக இல்லை 2 மாதமானு நினைக்கிறேன், 2 மாதமாக போயிட்டுருக்காங்க. போயிட்டு கையெழுத்து போட்டு வருவாங்க. இப்போ 3 வாட்டி போய் கையெழுத்து போடணுன்றதால காலையில் நான் போவேன். அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு இன்னொரு டிரைவர் இருக்காப்புல, இன்னொரு ஓட்டுநர், அவர் போவார். அவர் வேலையாக இருந்தால் நானே போவேன். மதியானத்தில் வந்து நான் தான் கூப்பிட்டு போவேன். ஸோ 3 வாட்டி போகணும். நடுவில் வந்து இப்போ பசங்களை யாராவது கூப்பிட்டு போகணும் அப்படின்னா கூட, யாராவது சீக்கிரமாக போகிற மாதிரி இருந்ததுன்னா பசங்களை கூப்பிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் முதலாளி அம்மா கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன். ஸோ போயிட்டு கையெழுத்து போட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து அங்கே 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட்டிங் இருக்கும், அவ்வளோதான் அதிகபட்சமாக. ஸோ இப்போ வந்து வண்டியை வார்ம் அப் பண்ணிட்டேன். ஸோ வாங்க கிளம்புவோம். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதை பார்ப்போம், வேறு என்ன டியூட்டிலாம் வருது அப்படின்றத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8:45 ஆகிடுச்சுங்க. இப்போ தோட்டத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுறேன். இன்றைக்கி மிஷின் ஆன் பண்ணல போல இருக்குது ஓனரு. அதனால் வந்து செடிங்களுக்கு அப்படியே தண்ணி ஊற்றிடலான்ட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். காலையிலே வந்து நம்மளுக்கு வேலை வாங்குறதுக்குன்னே இருக்காங்க. காலையில் என்ன பண்ணாங்க, 7 மணிக்கு நம்ம போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்கேன். எப்பயுமே 7:05க்கெலாம் வந்துடுவாங்க. இன்றைக்கி பார்த்தா மணி 7:25 ஆச்சு, அது வரைக்கும் வரல ஆளுங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பொண்ணு லேட்டாக போகும், அதனால் வண்டியை பார்க் பண்ணிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அது முதலே சொல்லியிருந்தா என்ன, நம்ம வேலை முடிச்சிருக்கலாம். சரின்ட்டு 7:25க்கு கீழே வந்துட்டு கிளாஸ் எல்லாம் கழுவி வைக்கிறேன். ஃபோன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 7:45 ஆகிடுச்சு. கரெக்டாக 7:20க்கு வந்தேன், 7:45 ஆகிடுச்சு. ஃபோன் வந்துச்சு. போயிட்டு ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு மணி 8:30 மணிக்கு வந்தேங்க. இப்போ 8:45 ஆகுது. 8:30 மணிக்கு வந்துட்டு அதுக்குள்ளே சாப்பிட வந்துட்டாங்க ஓனரோட தம்பிங்க. ஓனரோட தம்பிங்க வந்தாங்க. ஸோ வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு போனாங்க. அதுக்கு முட்டை போட்டு கொடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் போயிட்டு நம்மளும் டிஃபன் முடிச்சுட்டு அடுத்தது என்ன டியூட்டி இருக்கணும்னு பார்க்கணும். காலையிலே வந்து வேலை இருக்கிற டைமில் தான் வந்து சும்மா உட்கார வைப்பாங்க. சொல்லிட்டாலாவது நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். சும்மா உட்கார வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த டைமுக்கு நம்ம எதாவது வேலை பார்த்தோன்னா நம்ம வேலையாவது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தோட்டத்துக்கு தண்ணி போட்டுட்டு டிஃபன் சாப்பிட்றப்ப நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
தோட்டத்துக்கு வந்து தண்ணி போட்டுட்டு வந்தாச்சு. 3 பேர் சாப்பிட்டாங்க. ஓனர் வந்தார், ஓனரும் சாப்பிட்டாரு. 4 பேர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அந்த சாப்பாடுலாம் அங்கேயே தான் இருக்குது. நம்மளுக்கு உள்ளே இருந்து ரொட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி சீஸு, கொஞ்சோண்டு ஜாமு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலிவ் பழம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து டிஃபன் முடிச்சுட்டு நம்ம போய் அங்கே உட்காருவோம், டீ குடிப்போம். டீ காலையிலேருந்து குடிக்கவே இல்லைங்க. டீ குடிப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டீ வேறு இன்றைக்கி லிப்டான் போட்டேன். எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சன்கில்ன்ற வரும். இந்த ஒரு பாருங்க, இந்த டீ தான் நம்ம போடுறது, சன்கில் டீன்ட்டு. இதுதான் நம்ம ஓனர் வாங்கி கொடுக்குறது. லிப்டானும் வாங்கிட்டு வந்திருந்தார். இப்போ தெரியுதுங்களா லிப்டானு, இதுவும் வாங்கிட்டு இருந்தார். இது அங்கே இருந்ததா, இதை போட்டு செஞ்ச உடனே அது ஒரு டேஸ்ட்டே மாறிடுச்சுங்க. நம்ம எப்பயுமே குடிக்கிற மாதிரி டேஸ்ட் இல்லை. ஸோ நம்ம வந்து போய்ட்டு டீ குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வாங்க டிஃபன் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் டிஃபன் சாப்பிட்டீங்களான்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆகுதுங்க. மதியானம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. மதியானம் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிகப்பு ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரைஸ் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சிக்கன் பொரிச்சு கொடுத்துருந்தாங்க. சிக்கன் பொரிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ சிக்கன் சாப்பாடு தான். சிக்கன் சாப்பாடு. ஃப்ளைட் சவுண்டு நம்மளுக்கு 5 நிமிஷம் ட்ராவல் தான், ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ சாப்பாடு சாப்பிட்டாச்சு. கொஞ்சோண்டு சாலட் இருந்தது, சாலடு அதை வச்சு நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி முதலாளி அம்மா காலையிலையும் போல இருக்குது கையெழுத்து போடுறதுக்கு. நம்ம போய் உக்காந்தோம் இல்லையா. ஸோ வண்டியில் போய் உக்காந்தது வந்து பொண்ணை கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்தோம். அது ஒரு பெரிய கதையாகிடுச்சு. அதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் பொண்ணு தான் வந்தாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. முதலாளி அம்மா போகலை. அதனால் நம்ம காலையில் அவங்கள கூப்பிட்டு போகல. 9:30 மணிக்கு போவாங்க, அதுவும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலை. அதே மாதிரி இப்போ 2 மணிக்கு போவாங்க, 2 மணிக்கும் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணலை. அதனால் நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடச்சிது. தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வரல. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கண்ணுலேருந்து தண்ணி வந்தது. நேற்று தூங்குறதுக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கி தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது. சரின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா, நம்ம வீடியோ பார்க்கணுன்றது ஆசை இருக்கும் இல்லையா, மற்றவங்க பார்க்கணுன்ட்டு. அந்த மாதிரி மற்றவங்க வீடியோ வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ மணி 3 ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன். வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டிரைவர் இருக்காப்புல இல்லையா, ஓட்டுநர். அந்த ஓட்டுநர் வந்து திவானியாவுக்கு ஆள் கூப்பிட்டுறதுக்காக இஷ்பிலியா போயிட்டு கூப்பிட்றதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காப்புல. அந்த வண்டி வந்தோடனே அப்படியே வாங்கிட்டு நம்ம கிளம்பணும். அதனால தான் வெளியில் நிற்கிறேன். வண்டி சாவி வந்துச்சுன்னா அப்படியே வாங்கிட்டு நம்ம அப்படியே போகலாம். எங்கன்னா ஹவாலி தான் போகிறேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நேற்று வீடியோலேயே. ஸோ ஹவாலிலாம் போயிட்டு டீச்சரை கூப்பிட்டுட்டு வரப்போகிறோம். அது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடுங்க. நம்ம 3/4 மணி நேரமாவது ஆகிடும். இப்போ வேணால் டிராஃபிக் வேறு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள்ன்றதால எல்லா பக்கமும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். நம்ம போகிறது வந்து 3 ரோடு டச் பண்ணி போகிறோம். 3 ரோடில் 2 வந்து எக்ஸ்பிரஸ் ரோடு. 3 வந்து எக்ஸ்பிரஸ் ரோடு. ஆமாம், 3மே எக்ஸ்பிரஸ் ரோடு தான். நம்ம இங்கே தெரு போகிறது மட்டும்தான் நார்மல் ரோடு. 3மே எக்ஸ்பிரஸ் வேல வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும். இன்றைக்கி எப்படி போக போகிறோன்னு தெரியல. சரி வாங்க, டைம் ஆகிடும். நம்ம போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வண்டி வந்துடுச்சுங்க. ஃபோர்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஏரியாவிலேருந்து கிளம்பியாச்சு. மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3:30 ஆகுது. கரெக்டாக டைமுக்கு வண்டி வந்துடுச்சு. இங்கேருந்து 10 நிமிஷம் தான், போகிறது 5 நிமிஷம், வரது 5 நிமிஷம்ட்டு போய் கூப்பிட்டு வந்தாச்சு ஆளை. அதனால் இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். சரி வாங்க, இது வந்து ஃபஸ்ட்டு துவாருங்க நம்ம ஏரியாவில். துவாருன்னா ரவுண்ட் அபவுட். இந்த ஒரு ரவுண்ட் அபவுட் தான் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. போயிட்டோன்னா அடுத்தது இந்த மெயின் ரோடு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜர்தான் ஸ்ட்ரீட் 502 நம்பரு. இந்த ஸ்ட்ரீட்டை பிடிச்சோன்னா அடுத்தது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் வே தான் பிடிக்க போகிறோம். 60ஆம் நம்பர் ரோடு, 5ஆம் நம்பர் ரோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40ஆம் நம்பர் ரோடு. ஸோ எல்லாமே எக்ஸ்பிரஸ் வே தான். எக்ஸ்பிரஸ் வேணுன்னா நம்ம ஊரில் வந்து ஹைவேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இங்கே ஹைவேங்க. அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் கேமரா இருக்கும், ஸ்பீடு கேமரா, ஸ்பீட் லிமிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோடு அது எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லுவாங்க. இங்கே போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் போர்டு இருக்குங்க. நம்ம குவைத்தில் இருக்கிறதால வந்து குவைத்தில் வந்து 2 கலர் போர்டு இருக்கும். ஒன்று வந்து இந்த ப்ளூ கலர் போர்டு. இது எல்லாமே நார்மல் ரோட்ஸு. நார்மல் ரோட்ஸ்லையுமே ஒரு சில இடத்துல கேமரா இருக்கும். அதாவது 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ஸ்பீட் ரோடெலாம் இருக்கும் நார்மல்லே.
ஸோ அதிலெல்லாம் கேமரா வந்துடும். அதே மாதிரி க்ரீன் கலர் போர்டு வரும். க்ரீன் கலர் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 100, 120 அந்த மாதிரி வருங்க. இது வந்து அவுட்டரில். சிட்டிக்குள்ளே போயிட்டா அந்த எக்ஸ்பிரஸ் வேலையே வந்து பார்த்தீங்கன்னா 80 தான் ஸ்பீடு வரும். அதை பாருங்கள், க்ரீன் கலர் போர்டு இருக்கா. ஸோ இந்த 2 டைப் போர்டு தாங்க. ஓகே, நம்ம வந்தாச்சு சிக்னலில். இதுக்கப்புறம் நான் கேமரா யூஸ் பண்ண முடியாதுங்க. ஹோல்டர் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபோர்டு வண்டி தான். மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆகுதுங்க. இப்போ எங்கடா போகிற அப்படின்னா மணி 5 ஆக போகுது. எங்கடா போகிறேன்னா திருப்பியும் அதே இடம் தாங்க, ஹவலியில் போகணும். என்னன்னா வந்து ஒரு டீச்சரை கூப்பிட்டு வந்தேன். இப்போ போயிட்டு அதே இடத்துல இன்னொரு டீச்சர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வா அப்படின்ட்டாங்க. செம்ம டிராஃபிக் இருக்குங்க. போகிறதுக்கு 1/2 மணி நேரம், வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. அந்த எக்ஸ்பிரஸ் வேலையே 120 கிலோமீட்டர் போக வேண்டிய ஸ்பீடில் ரோட்டில் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு ஒன்றுமே பண்ண முடியலங்க, அவ்வளோ டிராஃபிக்கு. இப்போ திருப்பியும் அதே ரோட்டில் போகணும். இப்போ போயிட்டு வந்துட்டு திருப்பி இந்த டீச்சரை கூப்பிட்டு போயிட்டு அதே இடத்துல விடணும். என்ன ஒரு இது பாருங்க. ஆக்சுவலாக போன வாட்டி நேற்று சொல்லியிருப்பேன் 2 டீச்சர் வந்தாங்க அப்படின்ட்டு. போன வாட்டி ஒரே டைமில் 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ என்னடான்னா ஒரு டீச்சர் ஒரு டைமில், இன்னொரு டீச்சர் இன்னொரு டைமில் வராங்க. இப்போ போயிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு இப்போ ரிட்டர்ன் வரணும். காற்று என்னமோ நல்லா தான் இருக்குது. வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சில்லுன்னு காற்று இருக்குது. வெயில் இருந்தாலுமே காற்று இருந்துச்சு. நான் 3:30 மணிக்கு போகிறப்பையும் ஜன்னல்லாம் இறக்கி விட்டு ஏசி போடாமல் தான் போயிட்டு வந்தேன். ஏசிலாம் போட மாட்டாங்க. இப்போ நவம்பர், டிசம்பர் ஃபுல்லாக அது 3 மாதம் 4 மாதத்துக்கு வந்து ஏசியே போட மாட்டாங்க. எப்போ போனாலுமே காலையில் மட்டும்தான் வெயில் அதிகமாக இருந்தால் ஏசி போடுவாங்களே தவிர, இது டிசம்பர், ஜனவரிலாம் வந்துருச்சுன்னா அப்பயும் காலையில் டைம்லேயே ஏசி போட மாட்டாங்க. காற்று வந்து அவ்வளோ சூப்பராக ஜில்லுன்னு இருக்கும். நம்ம என்னமோ சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணிக்கு ஏசியில், அதாவது நம்ம ஊர் குளிர் காலத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே மார்னிங் டைமே. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஏசி போடுறோம், சாயங்காலத்தில் ஏசி கிடையாது. இப்போ நான் விண்டோ ஏற்றிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் சவுண்டு அதிகமாக கேட்கும், நாய்ஸு. அதுதான். சரி வாங்க நம்ம போயிட்டு, டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது, போய் கூப்பிட்டுட்டு வருவோம். ரிட்டர்ன் வேறு போகணும். இன்னொரு டிரைவர் இருக்காப்புல உட்கார. ஸ்கூல் டியூட்டி, காலையிலேருந்து ஸ்கூல் டியூட்டி. வேறு ஏதாவது போகணுன்னா நான் திவானியாவில் இருக்கிறதால அந்த ஓட்டுநர் தான் வந்து பண்ணுறது மற்ற இதெல்லாமே. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரதெல்லாம் அவர் தான். இப்போ கூப்பிட்டு போய் விட்றதுக்கு வேணால் அவர் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுக்கு டியூட்டி வந்தால் ஓட்டுவேங்க. நான்லாம் எனக்கு 24 மணி நேரம் வண்டி ஓட்ட சொன்னீங்கன்னா கூட ஓட்டிகிட்டே இருப்பேன், பிரச்சனையே கிடையாது. வண்டி ஓட்ட பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. வண்டி ஓட்டிகிட்டே இருப்பேன். சரி வாங்க போயிட்டு வருவோம். ஓகேவா, ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ 5:30 ஆயிடுச்சுங்க. நம்ம 5:05க்கு கிளம்பணும். அவ்வளோ டிராஃபிக்லேயும் கரெக்டாக டைமுக்கு வந்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது அங்கேருந்து இங்கே வரத்துக்கு. நம்ம ஹவலி ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ வெயிட்டிங். சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேடம்க்கு. அவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வர சொல்லிவிடுவாங்க. இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு போகணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நான் உங்களுக்கு அந்த மேப்போட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்களேன். ரெட் கலர் லைன் ஒன்று இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு ரெட் கலர் லைன் இருக்குது பாருங்களேன் டிராஃபிக்கு. இப்போ போகிறப்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 3 ரூட் வரும். நான் உங்களுக்கு அது ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்றத. மேப்பில் செக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். போகிறதுக்கு டிராஃபிக் எதுவும் இல்லை. ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்றது காமிக்குது. சரி வாங்க போயிட்டு வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத கண்டினியூ பண்ணலாம். மணி வந்து 6 ஆகுதுங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து கிளம்புறப்பே வந்து ஒரு 10 நிமிஷம் முதலாளி அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க, எங்கே இருக்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி இப்போ தான் கிளம்புறேன், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னாங்க. வரத்துக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். 20 நிமிஷம் ஆகுமா? சரி ஓகேன்ட்டு வச்சுட்டாங்க. இப்போ 6 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்கள விட்டுருக்கேன். திருப்பியும் வந்து கூப்பிட்டு வந்தேன் இல்லையா, அவங்கள கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கீழே வந்தேன். திரும்பியும் ஃபோன் வரும். வண்டி வேறு ஃபுல்லாக பார்க்கிங் இடம் இல்லாமல் இருக்குது. அப்படின்னு சைடில் விட்டு வந்திருக்கேன். சரி அடுத்தது என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜமியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ வந்து லெபான் வந்து ஒரு 12 பீஸ் வேணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி கவரில் தாங்க வந்தது, இந்த க்ரீன் கலரில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் வந்து மாற்றிட்டாங்க. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது ஃப்ரெஷ் பேக்கிங்காக வருது. இப்போ தான் நான் வரேன். ஆக்சுவலாக முந்தானேத்து வந்து வாங்கிட்டு போனேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஞ்சஸ் இல்லை, இப்போ தான் வந்திருக்கு.
ஸோ டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13ஆம் தேதி தான் இருக்குது. இன்றைக்கி தேதி 16. ஐயா தேதியை மறந்துட்டேங்க. என்ன தேதி இன்றைக்கி? சரி ஓகே, 13 தான் முன்னாடி இருக்குது. 13 எடுத்துப்போம். ஃபுல் க்ரீம் ஃப்ரெஷ் லபான். ஃபுல் க்ரீம் ஃப்ரெஷ் லபான். இது வேறு பார்த்து எடுத்துகிட்டு போகணுங்க. பேக்கிங் புதுசாக இருக்குன்றதால நம்மான்னு ஏதாவது எடுத்து வச்சு அது பால் அந்த மாதிரி ஏதாவது மாறிடும். ஃபஸ்ட்டு வந்து புதுசில் அந்த மாதிரி தான் தப்பு பண்ணேன். என்னன்னா பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. பாலும் இந்த பெரிய லபானும் ஒரே இடத்துல இருந்து தான் நான் என்ன பண்ணேன், லெபானை தூக்கிட்டு போயிட்டேன். ஒரு இது மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன். திருப்பியும் வந்து மாற்றிட்டு எடுத்துகிட்டு போனேன். ஸோ லெபான் வாங்கியாச்சு. இப்போ என்ன வாங்கணுன்னா, இன்றைக்கி நைட்டு சாப்பாடு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. முதலாளி வந்து பெப்சியும் 7-அப்பும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இந்த பாட்டில் ஐட்டம், டின் ஐட்டம் வந்து நினைக்கிறப்ப குடிப்பாங்க. இப்போ வந்து பாட்டில் ஐட்டம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ பெப்சி 5, 7-அப் 5. இது ஃபுல்லாக வந்து குளிர்காலம் இருந்தாலும் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா ஃப்ரெஷ் பாட்டில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக 5 பாட்டில் எடுத்துப்போம். ஆக்சுவலாக பெப்சியும் 7-அப்பும் ஒரே ரேட்டுங்க. இது வந்து நான் உங்களுக்கு ரேட்டு காமிக்கிறேன். 80 ஃபில்ஸு. கோக் மட்டும் ஐயோ மாற்றி எடுத்துடக்கூடாது. இந்த பாருங்கள், டயட் எடுத்துட்டேன். டயட்டு சாப்பிட மாட்டாங்க. நார்மல் பெப்சி எடுக்கணும். ப்ளூ கலர் கேப்பு. இது நார்மல் பெப்சி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டயட் பெப்சி. டயட் பெப்சினா 0 சுகர்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வரும். ஸோ பெப்சி எடுத்தாச்சு. 7-அப் வந்து இங்கே இருக்குது. 7-அப் வந்து 5 பாட்டில், மொத்தம் 10 பாட்டில். 2, 3, 4, 5. ஓகேங்க, எடுத்தாச்சு. ரேட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பெப்சியும் 7-அப்பும் எடுத்துருக்கேன்னா இந்த இங்கே ரேட்டு பார்த்துக்கலாம். 80 ஃபில்ஸு 7-அப்பு, பெப்சி 80 ஃபில்ஸு. ரெண்டுமே ரேட்டு ஒன்று தான். கோக் மட்டும் எடுத்தோம்னா 75 ஃபில்ஸ் வருங்க. நம்ம ஊர் காசுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி போடுறேன், சரிங்களா? இப்போதைக்கு போட முடியாது, சொல்ல முடியாது. சரி வாங்க, இதுதான் வாங்க சொன்னாங்க, வாங்கியாச்சு. வாங்க இப்போதைக்கு போகலாம். பில் போட்டு கிளம்புவோம். டீச்சர் வந்து இருக்காங்க, எப்போ ஃபோன் பண்ணுவாங்கன்னு தெரியல. போயிட்டு அந்த டியூட்டி பார்ப்போம். இப்போ வந்து கரெக்டாக 2 தினார் வந்துச்சுங்க. 2 தினார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 500 சில்லற வருது. 274 ரூபா போகுது இப்போ ரேட்டு. 274 ரூபானா அப்போ ரேட்டு கணக்கு பண்ணிக்கோங்க. 2 தினார். நான் வேணால் ஸ்க்ரீனில் போடுறேன். சரி வாங்க, சின்ன வண்டி தான் எடுத்துகிட்டு வந்தது. எப்பயுமே இந்த வண்டி தான். சரி வாங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சரை விட்டுட்டு 8:15 இங்கே ஸ்வைக்கு வந்தேங்க. ஸ்வைக்கு வந்துட்டு வீட்டில் வந்து இந்த க்ளீனிங் டிஷ்யூ இல்லைன்னாங்க. டிஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து ஃபெரி சாபூன், அதாவது பாத்திரம் கழுவுற சோப்பு, அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் ஃபாயில், இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் ரேப் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த அலுமினியம் ஃபாயில், அதுக்கப்புறம் வந்து க்ளீன் ஃபாயில், அதாவது அந்த ஒயிட் கலர் இது ரேப் பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு தொடப்பம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சுஃப்ரான்றது வந்து இந்த சாப்பிட்றப்ப கீழே விரித்து சாப்பிடுவாங்க இல்லையா, பேப்பர் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க, பிளாஸ்டிக் பேப்பரு. சாதம் சிந்துச்சுன்னா அப்படியே எடுத்து அப்படியே தூக்கி வீசுகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போகிறேங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 8:35 ஆகிடுச்சி. இப்போ நம்ம வாங்கிட்டு ஸ்வைக் ஏரியாவில் தான் வந்தேன். ஸ்வைக் ஏரியாவில் வந்து வாங்கிட்டு இப்போ வந்து ரிட்டன் போயிட்டுருக்கேன். சரி வாங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ மக்களே, எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சாச்சுங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். பாருங்க, நம்மளுக்கு இப்போ கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதால ஏசி போடாமல் ஓப்பன்லேயே கதவை வச்சுட்டு உக்காந்துட்ருக்கோம். நம்மளுடைய ரூம் டூர் வந்து இன்னொரு நாளைக்கு ரூம் டூர் போடுறேன். இன்னொன்று வந்து நம்மளது வந்து 4GB ரேம் ஃபோனுங்களா. நேற்று வீடியோவை ரெடி பண்ணி அது இதாகும் இல்லையா, சேவ் ஆகும் இல்லையா. சேவ் ஆகுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட 4வது வாட்டிங்க. இப்போ தாங்க சேவ் ஆகி முடிஞ்சுது. அது அப்படியே அந்த லைன் வந்து நிற்கும் இல்லையா, நான் கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணுறது. அது அப்படியே வந்து லைன் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, ஏதாவது நடுவில் ஃபோன் வந்துடும், ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துடும், அப்படியே கட் ஆகி நின்றுடும். 4GB ரேமுன்றதால ஃபாஸ்ட்டாகவும் ஆகாது.
அதனால் வந்து இப்போ தாங்க முடிஞ்சது 4வது வாட்டிங்க. அது அப்படியே கடைசி வரைக்கும் வந்து கடைசியில் ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்துடும். நான் டீச்சரை போய் ட்ராப் பண்ண போகிறப்ப, டீச்சரை கூப்பிட்டு வரப்போ, அந்த மாதிரி 4-5 வாட்டி ஆகிடுச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8:45 ஆகிடுச்சுங்க. 8:45 வரைக்கும் நான் இன்னும் நேற்றைய வீடியோவே நான் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு, வீடியோ அப்லோட் பண்ணி விடணும். நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணான்ட்டு நேராக இதே பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய ரெகுலர் ஐட்டமே நான் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன், அதை ஷேர் பண்ணவே முடியல. அந்த ஹோல்டர் ஒன்று வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் என்ன சாப்பாடுன்றதை கண்டினியூ பண்ணலாம்.